அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான புதுநல வழக்கு. தமிழ்நாடு அரசு, காவல்துறை, அண்ணா பல்கலைக்கழகம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என முடிவுக்கு வந்தது ஏன்? சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி சனிக்கிழமை அன்று ஆய்வு செய்கிறார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை CBI விசாரிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குற்றம் புரியும் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க பயப்படுவதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளும் திமுக அரசை கண்டித்து வருகிற 30ஆம் தேதி அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரிடம் போனில் பேசிய அந்த சார் யார்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. மாணவி பாலியல் வழக்கில் ஏன் முரண்பாடுகள்? உண்மையில் என்ன நடந்தது என்றும் அண்ணாமலை கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி முதலில் காவல்துறையின் அவசர உதவி எண் 100ஐ தொடர்பு கொண்டார். போஷ் குழு பேராசிரியரின் உதவியோடு மாணவி புகார் அளித்ததாகவும் அமைச்சர் விளக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். தாமாக முன்வந்து விசாரணைக்கு அடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளானதை கண்டித்து சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலை மேல் சட்டையின்றி 6 முறை சாட்டையால் அடித்து தனது கண்டனத்தை பதிவு செய்தார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை போன்று தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட பாஜகவினர் தங்களது வீட்டிற்கு முன்பு சாட்டையால் அடித்துக் கொண்ட காட்சிகள் வெளியானது. சாட்டையால் அடித்துக் கொண்ட அண்ணாமலையின் செயல் கேலி கூத்தானது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு திமுக எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை. செய்த தவறுக்கு சாட்டையால் அடித்துக் கொண்டதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். அண்ணா பல்கலையில் மாணவர்களுக்கு பிரச்சனை இருந்தால் அது குறித்து விசாரிக்க ரகசிய குழு அமைக்கப்படும். மற்ற பல்கலைக்கழகங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோவிசெழியன் பேட்டி. செருப்பு அணிய மாட்டேன், விரதம் இருப்பேன் என்று அண்ணாமலை கூறுவது அவரது நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதாக இருக்கும். அண்ணாமலையின் பகல் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம்.
சென்னை நந்தனத்தில் 48வது புத்தக காட்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். YMCA மைதானத்தில் ஜனவரி 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பரங்கிமலையில் இளம்பெண்ணை ரயில் முன் தள்ளி கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி. தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மகளிர் நீதிமன்றம் அறிவிப்பு. அரசு மக்களுக்கு பல்வேறு நலன்களை அரசாணைகளாக வெளியிட்டாலும் அதிகாரிகள் அதை நிறைவேற்றுவது இல்லை. உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு அதிருப்தி. கேப்டன் விஜயகாந்தின் நினைவு தின நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் மற்றும் LK சுதீஷ் ஆகியோர் நேரில் அழைத்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே அதிமுக நிர்வாகிகளிடையே மோதல். கைத்துப்பாக்கியால் வானத்தை நோக்கி அதிமுக நிர்வாகி சுட்டதால் பரபரப்பு. தென்காசி மாவட்டத்தில் SP மீது குற்றஞ்சாட்டி காவலர் எழுதிய ராஜினாமா கடிதத்தால் பரபரப்பு. கனிமவள கொள்ளைக்கு தென்காசி மாவட்ட காவல்துறை துணை போவதாக கடிதத்தில் புகார். திருவண்ணாமலை கிழக்கு கிளை மத்திய கூட்டுறவு வங்கி மேலாளர் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம். வங்கியில் சுமார் 3 கோடி ரூபாய்க்கு போலி நகைகளை அடமானம் வைத்தது தொடர்பான புகாரில் நடவடிக்கை. பந்தலூர் அருகே சுற்றித் தெரிந்த புல்லட் ராஜா காட்டு யானை பிடிபட்டது. மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை, மக்கள் நிம்மதி பெருமூச்சு. விருத்தாச்சலம் அருகே முதியவர் மீது கந்துவட்டி கும்பல் கொடூர தாக்குதல். அசலுக்கும் மேலாக வட்டி கொடுத்திருப்பதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவர் பரபரப்பு புகார். வாணியம்பாடி அருகே பாலாற்றில் மீண்டும் திறந்துவிடப்பட்ட தோல் தொழிற்சாலை கழிவுநீர். இப்படியே தொடர்ந்தால் விவசாயிகள் இங்கு வாழ்வதற்கே அருகதையற்ற சூழல் உருவாகும் என போராட்டம். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். சோழவல்லி பகுதிக்கு சாலை அமைத்து தர கோரி மறியல் போராட்டம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள். 50 வருடங்களுக்கு மேலாக நீலாங்கரை ஈஞ்சம்பாக்கம் இடையே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அரசு இடங்கள் மீட்பு. சென்னை மயிலாப்பூரில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் சாரம் சரிந்து விழுந்து விபத்து. ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் 3 கார்கள் சேதம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. டெல்லி யமுனை நதிக்கரையில் அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற இருப்பதாக தகவல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி மரியாதை. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் நேரில் மரியாதை செலுத்தினர். மன்மோகன் சிங் மறைவை ஒட்டி டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அரைக்கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடி. நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள், காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் அரைக்கம்பத்தில் கொடியை பறக்கவிட்டு துக்கம் அனுசரிப்பு.
நினைவிடம் கட்டும் வகையிலான இடத்தில் மன்மோகன் சிங்குக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டும். பிரதமர் மோடியிடம் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே போன் மற்றும் கடிதம் மூலம் வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு உலக தலைவர்கள் இரங்கல். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவரை இழந்துவிட்டதாக பிரான்ஸ், நேபாள நாடுகளின் அதிபர்கள் அறிவிப்பு. விமான பயணிகளுக்கான புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தது சிவில் ஏவியேஷன் பாதுகாப்பு பணியகம். ஒரு பை 7 கிலோ எடை வரம்பு என கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் கடும் பனிப்பொழிவு. காணும் இடமெல்லாம் வெண்மேகம் போல் காட்சியளிப்பு. காசா ஏமன் எல்லை அருகே உள்ள மருத்துவமனையில் இஸ்ரேல் தாக்குதல். பெண்கள், குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனியர்கள் 50 பேர் பலி. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம். படத்தின் சவதீகா பாடலின் லிரிக்கல் வீடியோ வெளியானது.